தலைவாஸ் பேக் டு ஃபார்ம். புரியலையே. தலைவாஸ் 2 முக்கியமான பிளேயர் இல்லாம ஜெயிச்சிருக்காங்களா? அந்த 2 பிளேயர் யாரு? முக்கியமா ஜெயிக்கிறதுக்கு யாரு காரணமா இருந்திருப்பாங்க? புது கேப்டனை வேற மாத்திருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்ல போறேன். உங்களுக்கு கபடி பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துடுவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டாக தமிழ் தலைவாஸ்க்கும் பெங்கால் வாரியர்ஸ்க்கும் பார்த்தா 2 பேருக்கும் இடையில் ஒரு பயங்கரமான மேட்ச் நடந்திருக்கும். 2 பேரும் பார்த்தா தோல்வியிலிருந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்த்தோன்னா ரொம்பவும் டஃப்பாக இருந்தது. ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு பக்கத்தில் தேவாங் இருக்கார், இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார். இவங்க 2 பேருக்கு இடையில் யார் அதிகமாக பாயிண்ட் எடுத்திருப்பாங்க? ஸோ ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அந்த பிளேயர் யாரு? வாழ்த்துக்கள். சரி போ. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க பெங்கால் வாரியர்ஸை எதிர்த்து. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ என்ன தான் நடந்திருக்கு? இவங்க 2 பேருக்கும் டீம் இடையில் பார்த்தா தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 46 பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. பெங்கால் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 36 பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தலைவாஸில் இருக்கிற அவங்களுடைய புது கேப்டனாக இருக்கிற அர்ஜுன் தேஷ்வால் பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா அதில் மிஸ் ஆகிட்டாங்க. அவங்களுடைய முன்னாள் கேப்டனாக இருந்த பவன் ஷெராவத் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான மேட்சஸ் கிடைக்கல. ஸோ சரியான பாயிண்ட் எடுக்க முடியல, ரெய்டும் நல்லா பண்ண முடியல. இன்ஜூரியால் பல பார்த்தீங்கன்னா போன சீசன் பார்த்தீங்கன்னா சரியாகவே விளையாடல. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களே வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாகர், ஸோ அவங்களுடைய டிஃபெண்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களால விளையாடவே முடியல. இவங்க 2 மெயின் பிளேயர் இல்லாமலே பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா வேற லெவலுங்க. ஸோ இதில் முக்கியமாக ஜெயிக்கிறதுக்கு கேப்டன் அவங்களுடைய புது கேப்டன் தான் காரணம். 10 ரைடு போயிருப்பாங்க, 7 போனஸ் போட்டிருப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால். பார்த்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்சும் அவங்களுக்கு தான் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த டீமில் தமிழ் தலைவாஸுக்காக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் இருந்தால், அந்த டீமுக்காக பெங்கால் வாரியர்ஸ்க்காக பார்த்தேன் தேவாங்க நாயிர்பண்டான்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா 10 ரைடு போயிருப்பாங்க. ஸோ இதில் 12 ரைடு போயிருப்பாங்க, 13 பாயிண்ட் எடுத்துப்பாங்க, ஒரே ஒரு போனஸ் மட்டும் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மேனாக பார்த்தீங்கன்னா மேட்சை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீமில் இருக்கிற பெங்கால் வாரியர்ஸாக இருக்கிற தேவாங் அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ வெறும் ரைடு மட்டும் மட்டும் நிறைய பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ டாப் 2 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா டாப் 2வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா அதிக ரேட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் தமிழ் தலைவாஸில் இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம பேசாமல் இருக்கோம், நரேந்தர் கண்டோலா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 4 ரைடு போயிருப்பாங்க, 2 டேக்கிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக கேட்டிங்கன்னா 7 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க, ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. வேறு லெவல். ஸோ தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. 46 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து வின் பண்ணியிருப்பாங்க. பெங்கால் வாரியர்ஸ் தோக்கிறதுக்கு என்ன மாதிரி காரணம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 20 எடுத்திருப்பாங்க. இதுவே தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 25 எடுத்திருக்காங்க. சூப்பர் ரைட் பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே எடுக்கல. டேக்கில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5 எடுத்திருக்காங்க. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 15 எடுத்திருக்காங்க. ஸோ ஆல் அவுட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட், தமிழ் தலைவாஸ் வெறும் 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அப்பயும் பார்த்தா தோற்றுருக்காங்க. ஸோ பெங்கால் வாரியர்ஸ்க்காக யார் நல்லா பண்ணியிருக்காங்க, தேவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 12 ரைடு போய் ஒரே ஒரு போனஸ் போட்டிருப்பாங்க. மொத்தமாக 13 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட நடக்கிற எல்லா மேட்சிலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளை யாருமே டிஃபைன் பண்ணி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிற ஒரே டீம்னா பெங்கால் வாரியர்ஸ் தாங்க. தேவாங் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க எவ்வளோ தான் எஃபெக்ட் போட்டாலும் ரைட் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு வராங்க. ஆனால் டேக்கிள் பாயிண்ட்டை ஒன்றுமே பெருசாக ஒன்றும் எடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதுதான் பெங்கால் வாரியர்ஸ் தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். எப்படியாப்பா பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டாங்கப்பா தமிழ் தலைவாஸ் சொல்கிற இதுமாக பார்த்தா ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. சரி, தமிழ் தலைவாஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு, அடுத்து நடக்க போகிற மேட்ச்சில் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி நன்றி நன்றி.